இவரு சிந்தனை செல்வன். ஏன்னா சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது பாத்தீங்கன்னா சட்டசபையில அந்நியார் துர்கா அவர்களுக்கு நன்றி அப்படிங்கிற மாதிரி பேசுறாரு. அது ஒரு பேசுபொருள் ஒரு பெரிய சர்ச்சையா இருக்குது. அதுதான் கண்ணு இதெல்லாம் தும்முனாலும் தப்பு இருமுனாலும் தப்புன்னு நினைக்கிறவங்களுக்கு தப்பு தான். அதை நம்ம சொல்லிட்டு தான் இருமணும், சொல்லிட்டு தான் தும்மணும். அது தலைமைன்னு ஒண்ணு இருக்குது இல்ல, அப்புறம் என்னத்துக்கு தலைமை? அவர் படாத பாடுபட்டு எனக்கு இவரை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர் தொல் திருமாவளவனை நீண்ட நெடுங்காலமா நான் அறிவேன். நாங்கெல்லாம் ஒன்னா பயணிச்சவங்க தான், சரியா? அப்படி இருக்கும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த கட்சியை இன்னைக்கு வளர்த்து கொண்டுட்டு ஒரு 2 MP ஆகி அதை இன்னும் ஒதுக்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்த ஒரு நபரை இந்த மாதிரி அசால்ட்டா போற போக்கில் இந்த மாதிரி சொல்லிட்டு போனாக்க அப்ப எப்படி அதை எடுத்துக்க முடியும்? தலைமையை மிஞ்சின தொண்டனா இருக்கக்கூடாது இல்ல, தலைமைக்கு கட்டுப்பட்ட தொண்டனா தான் இருக்கணுமே தவிர தலைமைக்கு மிஞ்சின தொண்டனா இருந்தான்னா அந்த கட்சி வழி நடத்த இயலாது. ஆகையினாலதான் அவர் இப்ப சீட்டு கொடுக்கல அவருக்கு. இப்ப பொதுவா ஒரு கட்சியில ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணல அப்படின்னா அந்த கட்சியில இருக்கவங்க கேள்வி கேட்பாங்க. விசிகால ஆளுநர் ஷானவாஸுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னா விசிகால கேட்பாங்க. ஆனா ஆளுநர் ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு கொடுக்கலன்னு திமுகவோட ஐடி விங்ல இருந்து குரல் எழுப்புறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்போ இது எதை குறிக்குது நீங்க பாக்குறீங்க? கண்ணே, அவருடைய வெல்விஷர்ஸ் எல்லா இடத்துலயும் இருப்பாங்க இல்லையா? ஷானவாஸ் ஹுசைனை பொறுத்த மட்டும் யாருக்கும் அதாவது அரசியல் ரீதியா எடுத்து பாத்தீங்கன்னா யாரு கூடயும் பெரிய டக்கப்போர் இருக்காது. எல்லா